வெல்கம் டு ZigZag. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி பன்னீர் டிக்கா அண்ட் க்ரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடலை மாவு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கட்டியான தயிர், 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 எலுமிச்சை பழ சாறு எடுத்து அது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு இந்த மசாலா வந்து திக் பேஸ்ட்டாக வரணும். அப்போ தான் பன்னீரில் இந்த மசாலா நல்லா விட்டும். இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொடை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர், 3ஐயும் சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பிரட்டி விட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வைங்க. நான் இதுக்கு 150 கிராம் பன்னீரை மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். எத்தனை க்யூப்ஸ் இருந்துச்சோ அத்தனை பீஸ் குடமிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1 மணி நேரமாவது ஊறணும். நல்லா ஊறினா தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊறிட்டுருக்க நேரத்தில் நம்ம க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 1 கையளவு புதினா கொத்தமல்லி இலை, 1 லெமனை சாறு பிழிஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கருப்பு உப்பு, கடையில் பிளாக் சால்ட்டுன்னு கிடைக்கும், அது ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்ல சட்னி உங்களுக்கு திக்காக கிடைக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. பன்னீர் நல்லா ஊறியிருக்கு. இது ஊறிட்டு இருந்த டைமில் இந்த குச்சிகளை வந்து நான் தண்ணியில் நனைய வச்சுருந்தேன். இப்போ இதில் பன்னீர், வெங்காயம், இந்த கொடை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து உங்களுக்கு கடையில் க்யூப்ஸாக கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை கூட ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணலாம். கட் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போ தவாவில் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கேஸ்ட் அயர்ன் தவா எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆனது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே பன்னீரை வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வச்சு வேக வைங்க. எல்லா பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி இந்த டிஷ்ஷு செய்கிறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம செஞ்சு இது சாப்பிட்லாம். இதுக்கு காம்பினேஷன் அந்த க்ரீன் சட்னி சொல்லவே வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு அந்த குச்சி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தவாவில் டைரெக்டாக இப்படி ரோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம்.
இது கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்படியும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சூப்பராக பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக சாட் மசாலா மேலே தூவி இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பீஸ் எடுத்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இது இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சட்னிக்கும் அதுக்கும் சூப்பர் காம்பினேஷன். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.